ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு 2 மணி ஆகுது. எங்க வீட்டு பக்கத்துல இருக்க பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு இன்னைக்கு போல. இது எங்களுக்கு லாங் வீக்கெண்ட், அதாவது சனி, ஞாயிறு, திங்கள் 3 நாள் லீவு. ஸோ வீட்டுக்கு தேவையான பொருள் வீட்டுக்கு எதிர்க்கே ஒரு குட்டி அண்ணாச்சி கடை மாதிரி ஒரு கடை இருக்கு. அங்க போய் வாங்கிக்கலான்ட்டு கிளம்பிட்டேன். இங்க பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கன்வீனியன்ஸ் ஸ்டோர் நிறைய இருக்கு. 7-Eleven, IGA அந்த மாதிரி ஒரு செயின் ஆஃப் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இருக்கு. அதுல ஃபுட் ஒர்க்ஸும் ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மதியம் ஒரு 2 மணி ஆகுது. ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப காலியாக இருக்குது. ஆக்சுவலி எல்லாருமே ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஆனால் வீக்கெண்ட் செலப்ரேஷன் இன்னைக்கு ஈவினிங்கே ஆரம்பிச்சிடுவாங்க. ஃப்ரைடே ஈவினிங்கு, சாட்டர்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா ரோட்டில் நடக்கக்கூட இடம் இருக்காது, அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். சண்டே ஈவினிங்கு இல்லை சண்டே மதியம் போல தான் டிராஃபிக் அடங்கி மக்கள் வீடு சேருவாங்க. ஏன்னா மண்டே ஆஃபீஸ் போகணும் இல்லைங்களா? ஸோ வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ரோடு கிராஸ் பண்ணி வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வாக்கு தான். அப்புறம் இந்த கடைக்கு வந்துடலாம். இது பக்கத்தில் இருக்கிறது எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லலாம். கடைக்கு உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக ரெடி டு ஈட் ஃபுட்டு தான். ஸோ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பேக்டு ஃபுட்டு, நூடுல்ஸு, சிக்கனு, ரைஸு, பன்னீர் எல்லாமே ஏற்கனவே சமைச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அவனில் வச்சு ஹீட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்கும். க்ரோசான், டோனட்ஸு, குக்கீஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அது வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பேசிக் காய்கறிகள், பழங்கள் இருக்கும். அதாவது தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ஆப்பிள், ஆரஞ்சு, அது மாதிரி பேசிக் ஃப்ரூட்ஸு கிடைக்கும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கிடைக்கும், நம்ம வாங்கிக்கலாம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஜூஸ் போடுற மிஷினும் இருக்கும். ஸோ இதில் நம்மளே ஆரஞ்சு ஏற்கனவே லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. பக்கத்தில் இருக்க பாட்டில் எடுத்து சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா இந்த மாதிரி ஜூஸ் வந்துடும். ஏற்கனவே ஜூஸ் புளிஞ்சும் வச்சுருப்பாங்க, உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கடையில் பார்த்தீங்கன்னா நொறுக்கு தீனி தான் ஆக்சுவலி அடுக்கி வச்சுருப்பாங்க. இது ஒரு குட்டி பொட்டி கடை மாதிரி தான் இல்லைங்களா? ஸோ பீப்புள் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு அந்த மாதிரி தான் யூஸ்வலாக வருவாங்க. அது மாதிரி அதனால நிறைய கலெக்ஷன் ஆஃப் ஸ்நாக்ஸ், இந்த சிப்ஸு, இந்த டொரிட்டோஸு, அது தொட்டுக்கிற சாஸு, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் முக்கால்வாசி இருக்கும். அண்டு முக்கால்வாசி பெரிய கடைங்களை கம்பேர் பண்ணும்போது இங்கே அப்பப்போ சேலும் போடுவாங்க. ஏன்னா சிப்ஸுக்கு எல்லாமே கொஞ்சம் விலை குறைச்சி அப்பப்போ போடுவாங்க. ஸோ இப்போ $5னா $2க்கு போடுவாங்க. ஏன்னா அவங்க ஸ்டாக் கிளியர் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்பப்போ. ஸோ ஹெல்த்தி ஆப்ஷன் ஆஃப் ஸ்நாக்ஸும் இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிடைக்காது, எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பேக்கெட்லேயே தெரியும் எல்லா வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல, பீட்ரூட்டு, மஷ்ரூம்ஸு, அப்புறம் பட்டாணி, ப்ரொக்கோலி எல்லாமே உலர வச்சுட்டு சிப்ஸு மாதிரியே நல்லா கிறிஸ்பாக இருக்குங்க. அதில் கொஞ்சம் மசாலா போட்டு இருக்கும். நார்மல் சிப்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் எண்ணெயே போடாமல் எப்படி உலர வைப்பாங்கன்னு தெரியாது. பட் ரொம்ப அடிக்டிவ் தான். இப்போ $5 இது வாங்கிட்டு போனேன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே நான் காலி பண்ணிடுவேன். ஸோ இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெஜிடபிள் கிறிஸ்பும் நட்ஸும் தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை கோ டு ஸ்நாக். இங்கே வந்தேன்னா நான் வாங்காமல் போக மாட்டேன் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது இந்த ஸ்நாக்ஸ் சொல்லலாம். அதுக்கு பக்கத்து இல்லை பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் மில்க்கு, ஓட் மில்க்கு, அதாவது வீகன் ஃபுட்டு மில்க் சாப்பிடாதவங்களுக்கு அந்த மில்க் இருக்கும். பக்கத்தில் ஃபுல்லாக பேக்கரி ஐட்டம்ஸ் தான். ரெடிமேடாக கேக் பண்ணுறதுக்கு மிக்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அது மேலே போடுறதுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ பேக்கரி பண்ணுறவங்களுக்கு வந்தாங்கன்னா அட் ஒன் ஸ்டாப் எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம். இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரூட் ஜூஸஸ் இருக்கு இல்லைங்களா, பாட்டில்டு ஜூஸஸ், பட்டர் வச்சுருப்பாங்க. அப்புறம் இதை இந்த டப்பாவாக இருக்குல்ல, அதெல்லாம் தயிர். பேசிக்கலி இங்கே ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் அடைச்சி வச்சுருப்பாங்க தயிர். அது அப்புறம் ஃபுல்லாக மில்க் வச்சுருக்காங்க. இந்த நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் இருக்க மாதிரி
கேண்டு மில்க் இருக்கும், 1 லிட்டர் 2 லிட்டர் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் ஃப்ளேவர்டு மில்க்ஸும் இருக்கும், சாக்லேட் மில்க் அந்த மாதிரி. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் வச்சுருப்பாங்க. எல்லா வெஜிடபிளும் கட் பண்ணி ஃப்ரோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கட் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா இது வாங்கிட்டு போயிட்டிங்கன்னா சமைக்கிறப்போ அதை ஓப்பன் பண்ணி கொஞ்சோண்டு வெஜிடபிள்ஸ் போட்டு ஸ்டர் ஃப்ரை மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் நூடுல்ஸ் செக்ஷன் இருக்குது. அண்ட் இருக்கிற எல்லா பேசிக் நெசசிட்டி கிடைக்கும் சொல்லப்போனால். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஷ்யூஸு, அப்புறம் வீடு துடைக்கிற லிக்விடு, அப்புறம் துணி துவைக்கிற லிக்விடு, குட்டி குட்டி டம்ளர்ஸு, பிளேட்ஸு, அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, கத்தி, பீலரு, இந்த குப்பை தொட்டிக்கு போடுவோம்ல இந்த பின் கவரு, அந்த மாதிரி எல்லா பேசிக் நீட்ஸ் எல்லாமே கிடைக்கும். அப்புறம் இது வந்து குட்டி குட்டி சிப்ஸ் பேக்கெட், இது பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், ஒரு $2 அந்த மாதிரி. அப்புறம் வந்து ஐஸ்கிரீம் செக்ஷனு. ஸோ இதுவும் ஃபேவரட் செக்ஷன் தான் சொல்லலாம். எல்லா டைப் ஆஃப் ஐஸ்கிரீமும் கிடைக்கும். குச் ஐஸு, அப்புறம் கப் ஐஸு, அப்புறம் வந்து இந்த பிராண்டட் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இங்கேயும் இந்தியாவுக்கும் ஐஸ்கிரீமில் என்ன டிஃப்ரென்ஸு நான் கவனித்தேன்னா, இங்கே வந்து ஐஸ்கிரீமில் இனிப்புன்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆக்சுவலி நம்ம இந்தியாவில் தான் வந்து எல்லாத்துலேயும் இனிப்பு நிறைய கூட போட்டு நம்மளை டயபெட்டிக் ஆக்குறாங்களோ அப்படின்னு கூட நான் சில நேரம் யோசிப்பேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு தரது இல்லைங்களா. ஸோ நான் நினைக்கிறேன் நம்ம வீட்டிலேயே எது செஞ்சு கொடுத்தாலுமே தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் பசங்களுக்கு. ஸோ ஐஸ்கிரீமும் வந்தால் நான் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு டப்பாவது வாங்கிட்டு போவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக மசாலா ஐட்டம்ஸ். ஸோ கரம் மசாலா, அப்புறம் வந்து வெந்தயம், கிராம்பு, எல்லா டைப் ஆஃப் மசாலாவும் இருக்கும். எல்லாம் குட்டி குட்டி டப்பாவில் இருக்கும். இதில் சைனீஸ் குக்கிங்க்கு தேவையான மசாலா அண்ட் இந்தியன் மசாலா ரெண்டுமே இருக்கும். ஸோ இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் பார்த்துட்டு அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து பெட் ஃபுட்ஸு. ஆக்சுவலி இங்கே வந்து நாய் பூனைலாம் வளர்க்குறாங்கல்ல, அது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அத்தியாவசியமான பொருட்கள் கிடைக்க வேண்டிய கடையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கும் நாய்க்கும் இருக்கிற ஃபுட்டும் வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஐஸ். ஓகே, எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அடுத்த செக்ஷன் ஃபுல்லாக வந்து ஆல்கஹால் விற்கிற செக்ஷன். இதில் வந்து எல்லா டைப் ஆஃப் ஆல்கஹாலும் கிடைக்கும். ஸோ ஒயின்னு, ஸ்காட்சு, பிராண்டி, விஸ்கி, என்னென்னமோ இருக்கும். ஆக்சுவலி எல்லாமே கிடைக்கும். ஆனால் இதில் வாங்கிட்டு நீங்கள் போய் பில் பண்ணுறதுக்கு என்ன ஒரே ஒரு ரிக்குவயர்மெண்ட்டுன்னா அவங்க வந்து உங்கள் ஐடி கார்டை கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து 18 வயசுக்கு மேலே இருந்தால் தான் ஆக்சுவலி வந்து உங்களுக்கு வந்து பில் போட்டு அந்த ஆல்கஹாலை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா. ஸோ வந்து இதுவுமே வந்து ஒரு பெரிய செக்ஷன். ஓகேவா. உங்களுக்கே தெரியும் இது குட்டி கடை தான், அதில் முக்கால்வாசி வந்து ஆல்கஹாலுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பில்லிங் செக்ஷன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஜுரம், தலைவலி, ஜலதோஷம் அதுக்கான பேசிக் மெடிசின்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் நட்ஸு, அப்புறம் குட்டி குட்டி சாக்லேட் பசங்களுக்கு நம்ம ஊரில் வச்சுருப்பாங்களே பில்லிங் செக்ஷன் பக்கத்துலேயே குட்டி குட்டியாக பசங்களுக்கு தேவையான ஐட்டம் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஐட்டமு. ஸோ இப்போ வந்து பில்லிங் போட வந்துட்டோம். ஸோ பில்லிங் கவுண்டர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கார்ட் பேமெண்ட் வந்து எல்லாமே வந்து முக்கால்வாசி கான்டாக்ட்லெஸ் தான். அதாவது என்னென்னா வந்து நீங்கள் கார்டை வந்து அந்த மிஷினில் தட்டினீங்கனாலே வந்து பேமெண்ட் போயிடும். நீங்கள் போட்டு பின் போட்டோன்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஒரு $100 மேலேன்னா தான் அது வந்து பின்னு கேட்கும். இல்லைன்னா வந்து சும்மா கார்டை தட்டினீங்கனாலே பேமெண்ட் முடிஞ்சிடும். ஸோ ஷாப்பிங் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்படி கடைக்கு போய் தான் வந்து வாங்கணுமா, நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஜொமேட்டோ, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ண முடியாதுன்னா ஆப்ஷன் இருக்குது. ஆக்சுவலி இங்கேயே வந்து டோர் டேஷ், ஊபர் ஈட்ஸ்ன்னு வெப்சைட் ஆப்பெல்லாம் இருக்குது. ஸோ அதில் ஆர்டர் பண்ணிங்கனாலுமே வந்து எல்லா வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, எல்லா காய்கறியும் வீட்டுக்கே வந்துடும். ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் டெலிவரி சார்ஜ் எல்லாம் வச்சு. பட் அதுவும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ எங்கள் ஊர் அண்ணாச்சி கடை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் 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 டூ சப்ஸ்கிரைப் ஃபார் மை சேனல். தேங்க்யூ.